ஆனால் தமிழில் இருப்பது போன்ற பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் என்று இல்லை என்று சொன்னவன் ஜி.யு. போப். சொன்னது மட்டுமல்ல, திருவாசகத்தை படித்துவிட்டு இட் இஸ் போன் மெல்டிங் சாங்ஸ், இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று எழுதி திருவாசகத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகிலத்திற்கு கொடுத்தவன். திருவாசகத்திற்கு எழுதிய முன்னுரை ப்ரிஃபஸ் இன்றைக்கு படித்து பார்த்தாலும் படிக்கிறவர்களை வியப்பில் ஆழ்த்திவிடும். அவன் திருவாசகத்தை திருக்குறளை படித்துவிட்டு ஜி.யு. போப் சொன்னார், நான் செத்து போனதற்கு பிறகு இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள், ஹியர் லைஸ் ஏ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று ஜி.யு. போப் சொன்னான். இன்றைக்கு மாட்சி வைத்தேங்க முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த சிலையை பார்ப்பதற்கு 3 படகுகளை